மிட்வீக் எவிக்ஷனா? இவங்க வெளியில போவாங்களா? நீங்க தம்ப்லைன் பார்க்கும்போது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் மிட்வீக் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கு. டபுள் எவிக்ஷன் போன வாரமே பண்ண வேண்டியது. கடைசி நேரத்துல தான் மாற்றப்பட்டது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு. மிட்வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது போன வாரமே டபுள் எவிக்ஷன் செய்ய வேண்டியது. சுபிக்ஷா அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்கள்லாம் அடிபட்டுச்சு. அமித் பேர் சொன்னாங்க. நெறைய பேர் பார்வதி எல்லாம் வெளில போறேன்னாங்க. கடைசியில பிரசன்ட் சாண்ட்ரா அப்டின்னாங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தர்கள் பேரும் அடிபட்டுட்டு இருந்துச்சு. என்ன போன வாரம் ரம்யா கேப்டனா இருந்ததால போன வாரம் காலியா ஆக முடியாம போயிருச்சு. போன வாரம் ஆல்மோஸ்ட் அவங்க வெளில போ வேண்டியது. போன வாரம் வீக்கெண்ட்ல பட்ட ரோஸ்ட்க்கு கண்டிப்பா இந்த வாரம் நாமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாரி போன வாரத்துக்கு எஃப்ஜே அவர்கள் பண்ண சேட்டைகளா இருக்கட்டும், அதுக்காக கண்டிப்பா நாமினேட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாரி எல்லாரும் பண்ணுவாங்க. ஆதிரை ரீஎன்ட்ரி குடுத்து உள்ள போயிட்டு ஒரு குட்டி கலாட்டா பண்ணியிருப்பாங்க. ஆனா எஃப்ஜே மேல எல்லாரும் இது பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும். ஒரு ஆள் ரம்யா, இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் இது பண்ணிட்டு இருந்தோம். மிட்வீக் எவிக்ஷனா வியானா அவர்கள் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற தகவல் தான் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் நினைச்சேன், வியானா ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா பார்க்குறாங்க. ஐயோ! நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே திட்டிட்டு இருப்பாங்க. பேசாம இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த ஷிவானியோட அம்மா வீட்டுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சுல்ல, அந்த மாரி எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா போன வாரத்துக்கு முந்தின வாரத்த எஃப்ஜே அ ஓட வியானாவோட இத பார்க்கும்போது, ஆதிரையோட ரீஎன்ட்ரி பிறகு இவங்க 2 பேரும் அந்த அளவு பேசிட்டு இருக்க மாரி தெரியல. முன்னாடி எனி டைம் ஒண்ணாவே தான் சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா அ ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சிநேகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ் ஆனாரு. இப்ப அவரோட ரோல இவர் எடுத்துக்கிட்டாரு. விக்ரம் அவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வியானாவ கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இங்கிட்டு சுபிக்ஷா, இங்கிட்டு அரோரா. தப்பா நம்ம சொல்ல வரல. அந்த ரோல் மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரோ! அப்டின்ற மாரி நம்மளுக்கு தோணுது. அதனால இப்ப வியானாவோட பேர் பார்த்தீங்கன்னா, அடிபட்டுட்டு இருக்கு. அந்த ஆதிரையோட ரீஎன்ட்ரிக்கு பிறகு வியானா அண்ட் எஃப்ஜே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதா தெரியல. எஃப்ஜேய பொறுத்தளவு இங்கிட்டு அரோரா கூடயும் பேசுறாப்ல, இங்கிட்டு வியானா அந்த மாரி மல்டிபிள் டாஸ்க்கா பேசிட்டு இருக்காப்ல. ஆனா ஒரு தனியா ஒரு அலோனா தான் சுத்திட்டு இருக்காப்ல. அதனால இந்த வாரம் என்னைய பொறுத்தளவு டபுள் எவிக்ஷன் இருக்கா அப்டின்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் எஃப்ஜேவையும், ரம்யாவையும் தூக்குனீங்க அப்டின்னா சூப்பராவே இருந்திருக்கும். வியானா கூட அதுக்கு அடுத்த வாரத்துக்கு கூட தூக்குங்க. அப்புறம் ஆதிரியோட வச்சு கூட தூக்குங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வியானாவையும் தூக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம மிட்வீக் எவிக்ஷன் முடிஞ்சோனே ஏதோ வயல்ட் கார்டு என்ட்ரி இருக்கு அப்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆற்றுமுலானா இல்ல துஷாரா என்ன அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள பொறுத்தவரைக்கும் மிட்வீக் எவிக்ஷன்ல யார் போனா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.